இந்த குப்பை வந்து லாஸ்ட் ஒரு மாதமாக இதே மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. 3 நாளைக்கு ஒருக்கா லாரி வரும், லாரி வந்து அள்ளிட்டு போயிடும். ஆனாலும் இது வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குது, நாற்றம் இருக்க முடிய மாட்டேங்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லா கடை சாத்தி தான் இருக்குது, எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதுக்கு வேண்டி பயங்கர டஸ்ட்டு உள்ளே வருதுங்க. ஸ்மெல் தான் பயங்கர பேட் ஸ்மெல் ரொம்ப வருது. நானே பார்த்தீங்கன்னா மார்னிங் வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எப்போ வந்தீங்கனாலும் எல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இதை எதை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, குப்பை தொட்டி முதல்ல அந்த ரயில்வே பாலத்துக்கு அந்த புறம் வச்சுருந்தாங்க. இப்போவும் ரோடு இருக்குது, அங்கே வைக்காமல் இங்கே வணிக வளாகத்துக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு போயிருக்காங்க. என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இங்கே குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் வார்டு கவுன்சிலர்கிட்ட சொல்ல, அவர் இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. அவர் வந்து எடுத்து வச்சிட்றாங்க, அவர் வரலைன்னா இந்த மாதிரி போட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து ஒரு 1500 வீடுக்கு மேற்பட்ட இருக்குதுங்க. அதோட குப்பை அனைத்தும் இங்கே தான் வருது. இது வந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா. எவ்வளவோ எல்லாத்துக்கிட்டே சொல்லியாச்சு. மாநகராட்சி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க வேணும். காவல்துறையும் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே வைக்காத, எங்களால் உட்கார முடியலன்னு. அவங்களே வரவில்லை. போலீஸ் வருவாங்க, வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. மாநகராட்சி ஊழியர் தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. அவங்க தான் ஓகே. மாநகராட்சி ஊழியர் தான் இங்கே கொண்டு வந்து வச்சு இறக்கி லாரி வருங்க. 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா லாரி வரும். இதை ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் அள்ளிட்டு போவாங்க, மீண்டும் அடுத்த நாள் வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 நாள் ஆச்சு லாரி வந்து. கண்டிப்பாக வருமில்லங்க, நோய் வருமில்லங்க. இது இருந்ததுன்னா, இத்தனை எண்ணெய் இருந்ததுன்னா, இதுக்குள்ளே என்னென்ன குப்பை இருக்க அழுகின பொருட்கள் எல்லாம் இருக்கலாம். வேஸ்ட்டு மட்டன் வெட்டுறது, இந்த சிக்கன் வெட்டுற கழிவுகளை உங்களுக்கே தெரியுதில்ல, ஸ்மெல் பயங்கரமாக என்ன ஸ்மெல் வருது. இதை நம்ம வந்து மிஷின் பார்க்கத்தான் முறியுது. அந்த ஸ்மெல் வந்து எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிங்கன்னா அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.